உலகில் உள்ள அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் மார்கழி மாத வைகறை வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு கலந்த ஆத்ம வணக்கம் நண்பர்களே. திருப்பாவை திருப்பாசுரம் 13. புள்ளின் வாய் கீண்டானை. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்பு கார்வள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே புள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய். 6வது பாசுரத்தின் புள்ளும் சிலம்பினைகான் என்ற தொடக்க வரிகள் இந்த 13ஆம் பாசுரத்திலும் மீண்டும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த பாசுரத்தில் போதரி கண்ணினா என்று தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு இளம்பெண்ணை விழிக்கிறார்கள். தாமரை பூவின் மலர்ச்சியினையும் மானின் மருட்சியினையும் கொண்ட அழகிய கண்களை உடையவளே என்னும் பொருள் தருவது போதரி கண்ணினா என்ற வெளிச்சொல். வழக்கம் போலவே திருமாலின் கிருஷ்ண மற்றும் ராம அவதார மகிமைகளை நினைவூட்டும் நிகழ்ச்சிகளையும் கூறுகிறார்கள் ஆய்ப்பாடி பெண்கள். அன்றொரு நாள் பறவையின் வடிவத்தில் வந்தான் ஒரு அசுரன். அவனுடைய நோக்கம் தன் சிறகால் பாலகிருஷ்ணனாகிய பரமாத்மாவை அழிப்பதாகும். ஆனால் பறவை வடிவ அசுரனின் வாயை பிளந்து அவன் கதையை முடித்தான் நம் கோகுலத்து கண்ணன். இதே போலதான் சீதா பிராட்டிவால் மையலுற்று மாரீஷனாக மாறு வேடம் தரித்து ஒரு பாவம் அறியாத சீதாதேவியை அசோகவனத்தில் சிறை வைத்தான் அசுர அரசனான ராவணன். அந்த அரக்கனை லகுவாக கிள்ளி எறிந்து சிறையிருந்த செல்வ மகளை மீட்டு வந்தான் ராமனாய். இவ்விருவருடைய பெருமைகளையும் கூறி பிடிப்பதற்குள் சுக்கிரன் என்னும் வெள்ளி உதயமாகி பிரகஸ்பதி என்னும் வியாழனும் அஸ்தமனமாகியது. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு. இத்தொடர் சாஸ்திர குறிப்பை மறைமுகமாக கூறுகிறது. கிபி 730 போய் கிபி 731 வந்ததென்றும் அதனால் கோதை நாச்சியாரின் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு என்றும் குறிப்பிடுவர். பாக்களால் திருமால் பெருமைகளை பாடி சென்ற கோகுலத்து பாவையர்கள் பிராண வாயு நிறைந்த மார்கழி குளிர் நீரில் திளைத்து நீராடாமல் படுக்கையில் கிடந்து உறங்குவது வீண். இந்த நன்னாளில் நயமுடன் நீராட உன் பொய் தூக்கத்தை கலைத்துவிட்டு எங்களோடு வா என்று அழைக்கிறார்கள் திருப்பாவையை. விழித்துவிட்ட திருப்பாவையர்கள் இன்னும் விழிக்காத திருப்பாவையை எழுப்புகிறார்கள். நன்றி, வணக்கம்.